வணக்கம். சினி மினி. இப்போ நான் சொல்ல போகிறது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரை பற்றி. அதாவது ஜெய்சங்கர் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய பிறந்தநாள் அப்படின்ற வருதில் ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போதும் அண்ணா மேம்பாலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காது கேளாதோர் அந்த பள்ளிக்கூடம் அப்படின்ட்டுருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவர் பிறந்தநாளுக்கு ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அவர் போவார். போய் அந்த அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு பல உதவிகள், இந்த விஷயங்கள் எல்லாமே தன் சொந்த செலவில், தன் சொந்த பணத்தை செலவிட்டு அதை அந்த பசங்களுக்கு செய்வதை வாடிக்கையாக ஜெய்சங்கர் ஒவ்வொரு வருடமும் வைத்திருந்தார். அப்போ ஜெய்சங்கர் புகழ் குன்றினுடைய உச்சியில் ஒளி வீசி கொண்டு அவர் கதாநாயகனாக மின்னிக்கொண்டு பிரகாசித்து கொண்டு மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் நிறைய நடித்து அப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பள்ளிக்கூடத்திற்கு செல்வது, அங்கே இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களை பார்ப்பது, அந்த ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு தேவையான சில உதவிகளை மனப்பூர்வமாக விருப்பத்துடன் செய்வது அப்படின்ற ஒரு காரியத்தை ஜெய்சங்கர் கடைசி வரை செய்து கொண்டே இருந்தார். அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஜெய்சங்கர் இன்னொரு காரியத்தையும் அதோடு சேர்த்து பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்றோம்ல, அதோடு சேர்த்து இன்னொரு காரியத்தையும் பண்ணியிருக்காரு. அது என்ன காரியம் அப்படின்னா, அதாவது இவர் இந்த உதவிகள் இதெல்லாம் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செஞ்சிருவார். அந்த மாணவர்களுக்கான அந்த உணவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த உணவுக்கு மட்டும் இவர் நிறையா வசதி படைத்த கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், இதெல்லாம் ஜெய்சங்கருக்கு நல்ல பழக்கம். மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், பல நிறுவனங்களின் தலைவர்களாக இருப்பவர்கள், அதெல்லாம் ஜெய்சங்கருக்கு நல்ல பழக்கம். அப்படி இருக்கிறதுனால அவர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய நாள் அப்படின்னு வருது இல்லையா, அப்படி வரும்போதெல்லாம் யாராவது மிகப்பெரிய செல்வந்தரையை அவர் தயார் பண்ணிடுவார். தயார் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த உணவு செலவுகள் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் தான் ஏற்றுக்கிறணும், நீங்கள் தான் செலவழிக்கணும், உங்கள் கையிலேருந்து தான் பணத்தை போடணும், நீங்களே உங்கள் கையிலேருந்து அந்த பணத்தை போட்டு அந்த உணவை தர வேண்டும் மாணவர்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை நிரந்தரமாகவே ஜெய்சங்கர் வச்சுருவார். ஒவ்வொரு வருடமுமே இதே மாதிரி யாராவது ஒரு பணக்காரர் கையிலேருந்து பணத்தை செலவழித்து அந்த மாணவர்களுக்கு உணவு தருவார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த உணவுக்கான செலவுகளை அந்த பணக்காரர் ஏற்றுக்கொள்வார். இது ஒவ்வொரு ஆண்டும், இந்த வருஷம் ஒரு ஆள்னா அடுத்த வருஷம் இன்னொரு ஆள், அதுக்கு அடுத்த வருஷம் வேறு ஒரு ஆள், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு ஆள். அது ஏன் ஜெய்சங்கர் வாழ்க்கை ஃபுல்லாகவே இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜெய்சங்கரே அதை பத்திரிகை பேட்டியில் அவரே சொல்கிறாரு. நானே கையிலேருந்து பணத்தை போட்டு அந்த உணவு கொடுக்குறதுன்றதுவா, அந்த பணத்துக்கு பசங்களுக்கு தேவையான உணவு, ஃபுட்டு இவ்வளோ செய்யக்கூடியவன் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், 7 ரூபா போட்டு நானே பண்ண முடியும். அது ஏன் பணக்காரனை ஒவ்வொரு பணக்காரனையும், பிஸ்னஸ் மேனையும், பிஸ்னஸ் மேக்னட்டையும், மிகப்பெரிய நிறுவனங்களை வச்சு நடத்துகிறவங்களும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே வரதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு வருஷம் அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒன்று. இப்படிப்பட்ட அவல நிலையில் மாணவர்கள் இருக்கிறார்கள்ன்றது தெரிஞ்சுக்கலாம், இப்படிப்பட்ட வறுமை சூழலில் மாணவர்கள் இருக்கிறார்கள்னு தெரிஞ்சுக்கலாம், இப்படிப்பட்ட ஏழைகள் இருக்கிறார்கள்ன்றதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். அது தெரியும் போது, நேரடியாக பார்க்கும்போது அவங்க மனசில் ஒரு இரக்கம் உண்டாகும், ஒரு கனிவு உண்டாகும், உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உண்டாகும். அந்த பசங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஈகை குணம் அவங்ககிட்ட உருவாகும். அப்போ உருவாகும்போது இந்த காரியத்தை அவங்க இன்னும் விரிவுபடுத்தி வேறு பல பள்ளிக்கூடங்களிலும், கல்லூரிகளிலும், கல்வி நிலையங்களிலும் இந்த காரியத்தை அவர்கள் தொடர்வார்கள், செய்வார்கள் அப்படின்றது. அதே மாதிரி இங்கே ஒரு ஆள் செய்கிறாரு, அந்த செஞ்ச இப்படிப்பட்ட ஒருத்தர் தன் கையாலேயே பணத்தை கொடுத்து இப்படி மாணவர்களுக்கு உணவு அளித்தார் அப்படின்ற செய்தி பத்திரிகையில் அப்படின்னும்போது இதை பார்க்கக்கூடிய வேறு பணக்காரர்கள், வேறு தொழிலதிபர்கள், வேறு நிறுவனங்களின் தலைவர்கள் அவங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, செய்யணும்னு நினைப்பாங்க. அவர் செஞ்சது மாதிரியே நாம் செஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி எண்ணம் அவங்களுக்கு உண்டாகும். அதனால் இப்படிப்பட்ட உதவும் குணம் மிகப்பெரிய பணக்காரர்களுடைய உள்ளங்களில் உருவாக வேண்டும், எழ வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் சொன்னார். அப்போ ஜெய்சங்கர் அவர் கைப்பட தன்னுடைய சொந்த பணத்தை செலவிட்டு மாணவர்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதையும் தாண்டி மிகப்பெரிய பணக்காரர்களை, தொழில் அதிபர்களை, பல நிறுவனங்களின் தலைவர்களை உதவும் எண்ணத்தை அவர்களுடைய மனதில் உண்டாக்கி உதவ வைத்து, இன்னும் பல இடங்களில் அவர்கள் உதவும் வகையில் அவர்கள் மாறுவதற்கு உந்து சக்தியாக ஜெய்சங்கர் தன் வாழ்க்கை முழுவதும் இருந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வகையில் ஜெய்சங்கரை நமக்கு
பாராட்ட தோன்றுகிறது.